ரோகிணியும் விஜயாவும் சேர்ந்து போட்ட ஆட்டத்துக்கு இதெல்லாம் கரெக்டாக தேவை தான். எது எப்படியோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆடி இருக்கிறாங்க. இப்போ விஜயாவும் ரோகிணியும் தாயத்தை மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. விஜயா வாங்கிட்டு வந்ததை பூஜை ரூமில் வச்சிருக்க அதை முத்து தெரியாமல் எடுத்து அண்ணாமலையப்பா கையில் கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலையப்பா கிட்ட இருந்து அந்த கயிறை எனக்கு கலட்டி கொடுங்க, அந்த தாயத்து மனோஜுக்காக நான் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அண்ணாமலையப்பவும் சரி அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ தாயத்தை வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணியும் அந்த தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா விஜயா வந்து மனோஜுக்கு கையில் கட்டி விட்டுறாங்க. அதாவது அண்ணாமலையை படம் வாங்கிட்டு போய் மனோஜுக்கு வந்து இந்த தாயத்தை கட்டிக்கோ அப்படி சொல்லி கட்டி விட்டுறாங்க. இந்த ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாயத்தை எடுத்துட்டு, அதாவது நைட்டு தூங்கும்போது அந்த தாயத்தை எடுத்துட்டு ரோஹிணி வாங்கிட்டு வந்த தாயத்தை கட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரொமோ போட்டிருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து விஜயாவை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அதில் தாயத்தோட வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாருமே வந்து ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி, முத்து இருக்கட்டும், ஷோரூமில் இருக்கிற வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மனோஜ்கிட்ட ரோகிணி பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்கிறதுனால, ஒருவேளை ரோகிணி நம்ம கூட இருந்தால் தான் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு மனோஜ் கூட சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் ரோகிணியை ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனப்பக்குவத்துக்கு வராரு. மற்றபடி தாயத்துனால வேலை நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த மாதிரி காட்டுறாங்க. அது போக இந்த கதிரின்றவனை வேற அடுத்த சீனில் வந்து பிடிக்க போகிறாங்க. அதாவது அடுத்த வர எபிசோடில் இந்த பக்கம் முத்துவும் அந்த பக்கம் மீனாவும், அதாவது வித்யா மீனாவை கூப்பிட்ருக்காங்க, முத்துவை இந்த முருக்ஸ் கூப்பிட்ருக்கிறாரு. ஸோ இவங்க அந்த வீடை பார்க்கணுன்னு போகும்போது தான் இவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அது போக அவங்கள ஏமாற்றணும் நினச்சிட்டு இருந்த அந்த ஆளையும் அவங்க வந்து கதிரையும் பிடிச்சிடுறாங்க. கதிரை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி எப்படியாவது பணத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்க, நான் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே 4 அடி போட்டு கேட்கவும், ஆமாம் இதான் கடைசி வீடு, இவங்களை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு பாம்பேயில் போய் செட்டில் ஆகிடலான்னு நினச்சோம், அதுக்கு முன்னாடி இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வாங்கி தான் ரோகிணியும் மனோஜும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் 30 லட்ச ரூபா ஜீவா கொடுத்த பணம் தானே இதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ அண்ணாமலையப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை மனோஜே வச்சிருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்டலாம் பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்காம இருந்தார் இல்லையா? ஸோ அதனால் இந்த பணத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாரு அண்ணாமலையப்பா. மற்ற 2 பேருமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுக்கோ, மற்ற 2 பேர் பணத்துக்கு ஆசைப்படலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோ முதல்ல. இனிமேல் உனக்கு பணம் வந்துச்சுன்னா வீட்டில் வந்து கொடுக்குற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலையப்பா அட்வைஸ் பண்ணிடுறாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு.